வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு கொஞ்சம் நல்லா எனர்ஜியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து வேர்ல்ஃபுல் 220 லிட்டர். இது வேர்ல்டு நம்பர் 1 மாடல் இதை வரும். இந்த மாடலில் வந்து நம்ம டோரில் வந்து ஃபுல்லாக வந்து துருப்பிடிச்சிருக்கு. அதாவது நம்ம ஹேண்டிலுக்கு கீழே நம்ம பிடிக்கிற இடத்துல வந்து நம்ம கை பிடிச்சி அழுக்கு சேர்ந்து என்ன ஆகும்னா அந்த பெயிண்ட் எல்லாம் வந்து போயிடும். ஆனால் ரொம்பலாம் துருப்பிடிக்கல. ஆனால் அந்த பெயிண்ட்டு போனதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்லா ரஃப் பண்ணிவிட்டு அதை சேம் 120 பேப்பர் ஃபஸ்ட்டு போட்டு மேலே உள்ளது எல்லாத்தையும் எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் அந்த சர்ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத் ஆகிறதுக்காக 220 போடுறோம். நல்லா வாட்டர் வச்சு சுரண்டி எடுத்துடுறோம். அதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ அந்த பார்டர் மட்டும் போடுறோம். மீதியெல்லாம் நல்லா இருக்குது. ஃப்ரிட்ஜில் 2 சைடு அந்த ப்ளூ மாதிரி பார்டர் வருதுல்ல, அந்த இடத்துல மட்டும் நம்ம க்ரே கலரில் ஒரு லைன் மாதிரி நல்லா பெருசாக வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். இது வந்து மெட்டாலிக் க்ரே. இதில் வந்து கொஞ்சம் என்சி தின்னர் கலந்து நல்லா ஸ்மூத் ஆக்கிட்டு அது மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம டேப் போட்டு விட்ருக்கோம். அந்த லைன் மாதிரி நல்லா கனமாக போட்டு விட்டு நீட்டாக வந்து ஹேண்டில் ஃபிட் பண்ணிடுறோம் நம்ம. அவ்வளோதான். ఏది ఉండదు మీకు కావాలంటే డబ్బులు ఇచ్చేదా తీసుకొని వెళ్ళండి. ఎత్తిపెట్టలేము, ఏది ఎత్తిపెట్టలేము. మీకు ఏమైనా కావాలంటే డబ్బులు ఇస్తే అప్పుడు డబ్బులు తీసుకొని వెళ్తాం. ఎత్తి పెట్టేదంతా ఉండే ఉండదు. సంవత్సరం ఏంది అడ్డపెట్టినా అట్టపట్టేది என்னதான் நம்ம டேப் போட்டு அட்டை வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டு பெயிண்ட் அடித்தா கூட அந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஸ்ப்ரே வந்து விழுந்துடும். அதெல்லாம் வந்து ஆர்டினரி தின்னர் வச்சு நம்ம வந்து அதை பண்ணி எடுத்துடுறோம். அது வந்து என்சி தின்னர் வைக்கக்கூடாது. அது இருக்கிற பெயிண்ட்டோடு சேர்த்து வந்து ரிமூவ் பண்ணுவோம். ஆர்டினரி தின்னர் டப்பன் டைல்னு சொல்லுவாங்க. அந்த டின்னர் வச்சு ஒரு நல்ல துணி வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். 5,000 పడుతుంది.
ఏపించండి తీసుకొని వెళ్తాం లోపల డోర్ 6,500 ఉంది డబుల్ డోరు ఆడ 8,000 ఇది కూడా బాగానే ఉంది ఇది కూడా బాగానే ఉంది ఏదో పెయింట్ అయిపోతాం అనుకున్నాను అంతే ఎవరు ఏం పని చేయలేదు ఎవరు టచ్ చేయలేదండి ఏం చేయదు అంతే బాగుంది బాగుండే ఫ్రిడ్జ్ దేనికి బాగుండే ఫ్రిడ్జ్ దేనికి బిగించి గ్యాస్ ఎక్కించి దానికి 3,000 అవుతుంది ఈ మోటారు ఒక డబ్బాలో బిగించి వెల్డింగ్ అన్ని చేసి గ్యాస్ ఎక్కించాలంటే 3,000 అవుతుంది దానికన్నా పక్కన పారేసి 4,000కి ఇచ్చిన ఫ్రిడ్జ్ ఎలా చేస్తుంది సింగిల్ డోర్ పెద్దది ఒకటి ఉంటుంది చూడండి చిన్నది పెద్దది ఒకటి బ్లాక్